ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்க இலக்கியத்தில் 11 மேற்கணக்கு நூல்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் எது பார்க்க போகிறோம்னா 8 தொகையும் 10 பாட்டும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8 தொகையை 3ஆக பிரிப்பாங்க. அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகமும் புறமும் சார்ந்த நூல்னு 3ஆக பிரிப்பாங்க. அதில் அகம் சார்ந்த நூல்கள் வாங்க பார்க்கலாம். மொத்தம் 5 அகம் சார்ந்த நூல்கள் 5. ஃபஸ்ட்டு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து அகம் சார்ந்த நூல் எதுன்னு கூட கேட்டுவிட்டு ஒன்று இப்போ 4 கொடுத்துருவாங்க. அதில் ஒன்று வந்து புறம் சார்ந்த நூல் கொடுத்துட்டு இதில் எது வந்து அகம் சார்ந்த நூல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து புறம் சார்ந்த நூல் பார்க்கலாம். 8 தொகையில் புறம் சார்ந்த நூல் 10 புறநானூறு. இந்த ரெண்டும் அகமும் புறமும் சார்ந்த நூல்னா பரிபாடல். ஓகேவா? இந்த ஒன்று தான் அகமும் புறமும் சார்ந்த நூல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 10 பாட்டில் அதேமாதிரி அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகமும் புறமும் சார்ந்த நூல் பார்க்கலாம். அகம் சார்ந்த நூல்கள் 10 பாட்டில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. இந்த 3 வந்து அகம் சார்ந்த நூல். புறம் சார்ந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறு பானாற்றுப்படை, பெரும் பானாற்றுப்படை, மலைப்படுகடாம். மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா கூத்தராற்றுப்படைன்னு ஒரு பேர் உண்டு. மதுரை காஞ்சி. இந்த 6 நூல்களும் வந்து புறம் சார்ந்த நூல்கள். 10 பாட்டில் வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் நெடுநாள் வாடை. ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. நான் வந்து இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு 8 தொகை எது, 10 பாட்டு எது, அதில் அகம் சார்ந்த நூல் எது, புறம் சார்ந்த நூல் எதுன்னு இப்போ எடுத்திருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து இப்போ அகம் சார்ந்த நூல் இதில் ஒவ்வொன்றுமா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எடுக்க போகிறேன். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நற்றினைனா என்ன, அது புக்கில் என்னென்ன பாடல் வரிகள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.